நான் ஒரு ஊழியக்காரரை அறிவேன். இப்போ அவர் இல்லை. அவர் பிரேயர் பண்ணும்போது, அவர் பப்ளிக் மீட்டிங்ல பிரேயர் பண்ணுவார். திரளான ஜனங்கள் கூடி இருப்பாங்க. அவர் பப்ளிக் மீட்டிங்ல பிரேயர் பண்ணுவாரு. அவர் ஜெப குறிப்புகளுக்கு ஜெபம் பண்ற ஜெபம் தான் அந்த மீட்டிங்லயே ஹை கிளாஸ். அதாவது ஒரு அரை மணி நேரம் கூட அவர் செய்தி கொடுக்க மாட்டார். நம்மளாம் இன்னைக்கு வேத பாடத்தை அப்படி எடுக்கிறோம் இப்படி எடுக்கிறோம் பேசிக் கொள்றாங்க. ஆனா அந்த தேவ மனுஷன் எழுந்து நின்று சாதாரணமாய் ஒரு ஒரு லகுவான வார்த்தைகளை தான் பேசுவார். ரொம்ப புரிஞ்சுக்கிறது கஷ்டமான வார்த்தைகளை எல்லாம் பேச மாட்டார். அரை மணி நேரம் அப்படி பேசி முடிச்சுட்டு அடுத்த அரை மணி நேரம் அவர் ஜெபம் பண்ணுவார். அந்த ஜெபத்துல உண்மையிலேயே அந்த மனிதன் அழுவார். அந்த தேவ மனிதன் உண்மையிலேயே அவர் கண்ணீர் வரும், அவர் கண்களிலே கண்ணீர் வரும். அந்த கண்ணீருக்கு அங்க இருந்து இயேசு பதில் கொடுப்பார். சுகமாகி ஜனங்கள் வெளியே போவார்கள். அந்த கண்ணீரை தாண்டி தேவன் ஒரு காரியத்தையும் செய்ய முடியாது. நீ என்னை விடு, நான் போகிறேன்னு சொல்லிட்டு அவரால் போகவும் முடியாது. அவன் கண்ணீரை நிறுத்தினாதான் போக முடியும். அதுதான் அந்த தேவ மனுஷனுடைய பலனாக இருந்தது. அதற்கு பின்னால் அவருக்கு பின்னால் நிறைய பேர் வந்தாங்க. அவரை மாதிரியே ட்ரை பண்ணுவாங்க, அவரை மாதிரியே பேசுவாங்க, அவரை மாதிரியே குரல் தழுதழுக்கும், அப்படியே அழுகுற மாதிரி செய்வாங்க. நான் உற்று நோக்கி கொண்டே இருப்பேன். அவர்கள் கண்களிலே கண்ணீர் இருக்கவே இருக்காது, கண்ணீர் வராது. அந்த நிமிஷத்தை முடிஞ்ச உடனே பாத்தீங்கன்னா ரொம்ப சகஜமா அரட்டடிச்சு பேசிட்டு இருப்பாங்க. ஆனால் அந்த தேவ மனுஷன் பார்த்திருக்கிறேன், அவரால் அந்த துக்கத்தை விட்டு வெளியே வருவதற்கு பல மணி நேரங்கள் ஆகும். அப்படியே வேதனையோடு உட்கார்ந்து இருப்பார். முடிச்சுட்டு உண்மையிலேயே துயரப்படக்கூடியவர்கள், உண்மையிலேயே துக்கப்படக்கூடியவர்கள், உண்மையிலேயே அழக்கூடியவர்கள், உன் ஜெபம் நிச்சயமாய் கர்த்தரிடத்திலிருந்து பதிலை வாங்கி கொடுக்கும். ஏதோ கடமைக்கு ஜெபிக்கிற ஜெபம், எல்லாரும் ஜெபம் பண்றாங்க ஜெபம், எல்லாரும் சேர்ந்து ஜெபம் பண்றோம் ஜெபம். இப்பயும் சொல்றேன், அந்த ஜெபம் நான் குறை சொல்லவில்லை. ஆனால் அந்த ஜெபத்துக்கு இல்லாத ஒரு வல்லமை உன் தனி ஜெபத்துல, உன் கர்த்தரிடத்துல நீ அழுகிற அழுகை இருக்கு பத்தியா, உன் இருதயம் ஒட்டையுது பத்தியா, உன் கண்கள்ல இருந்து வரக்கூடிய தண்ணீர் இருக்குல்ல, அந்த தண்ணீரை கர்த்தரை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய சமுத்திரம் மாதிரி அவரால் அதை தாண்ட முடியாது. உட்கார்ந்து அதுக்காக அழுதுட்டு